ஒரு சம்பவம் ஒரே கட்சியை சேர்ந்தவங்க ஒரு இடத்துல பங்கேற்கிறாங்க. அதில் வந்து சில பேர் மேலே வழக்கு, சில பேர் மேலே வழக்கு இல்லை. இது வந்து பொதுமக்கள் மத்தியில் இயல்பாக கேள்வி எழுது. புஷி ஆனந்த் மேலே வழக்கு போட்டிருக்காங்க, ஏன் விஜய் மேலே வழக்கு இல்லை? நிர்மல்குமார் மேலே போட்டிருக்காங்க, ஏன் அருண்ராஜ் அவர் மேலே ஏன் வழக்கு இல்லை? அவங்க எல்லாமே ஒன்றா சேர்ந்து தானே பண்ணுறாங்க. ஆதவ் அர்ஜுன் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தானே பண்ணுறாங்க. இப்போ இதில் என்ன பாகுபாடு? எஃப்ஐஆர் எல்லாருமேலும் போடணும்ல. அந்த இடத்துல 10 பேர் தானே, 10 பேர் மேலே போடுங்க. அப்போ ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கா? புஷி ஆனந்த் மேலேயும் நிர்மல்குமார் மேலேயும் கேஸ் போட்டதுக்கு வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக் கிரவுண்ட்ஸ் இருக்கா? இன்ன காரணங்களால் போட்டோம், இவங்க தான் வந்து அனுமதி வாங்கினாங்க, இவங்க பேரில் தான் வாங்கினாங்க. அப்போ மதியழகன் மாவட்ட செயலாளர் அவர் பேரில் அனுமதி வாங்கினார். மாவட்ட செயலாளர் பேரில் மட்டும் நீங்கள் கேஸ் போட்டிருந்தா பிரச்சனை இல்லை. புஷி ஆனந்த் மேலே ஏன் கேஸ் போட்டீங்க? அப்போது வலுத்தவர்களாக இருந்தால் அவங்க மேலே கை வைக்காது போலீஸ் அப்படின்னு பொதுமக்கள் மத்தியில் இருக்கிற அந்த சராசரியான கருத்து தான் அங்கே பதிவாகுது. புஷி ஆனந்த் மேலே கேஸ் போடுவாங்க, விஜய் மேலே கேஸ் போட மாட்டாங்க. அப்போ விஜய் அங்கே இருந்தாரா இல்லையா? அவர் மேலே கேஸ் போடுறதுக்கு என்ன கிரவுண்ட்ஸ் இருக்கோ அந்த கிரவுண்ட்ஸ் இவருக்கு இருக்கா இல்லையா? அல்லது இவர் மேலே கேஸ் போடாததுக்கு என்ன கிரவுண்ட்ஸ் இருக்கோ அந்த கிரவுண்ட்ஸ் அவருக்கு இருக்கா இல்லையா? இல்லைனா இது ஒரு ஆக்சிடென்ட் விட்டு போயிருங்க, யார் மேலேயும் கேஸ் போடாதீங்க, வித்ட்ரா பண்ணிட்டு போங்க. இப்போ இந்த அப்ரோச் வந்து போலீஸ் வந்து எவ்வளோ பயஸ்டாக இருக்கிறாங்க, அல்லது வந்து கவர்மெண்ட் எவ்வளோ பயஸ்டாக இருக்கிறாங்க, அல்லது இதில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் அப்ரோச் இருக்குது அப்படின்னு அப்பட்டமாக வெளியே தெரியுதா இல்லையா? நான் அது வெளிப்படுத்தினேன், அந்த உணர்வை வெளிப்படுத்தினேன், அவ்வளவுதான். ரெண்டாவது அண்டர் கிரவுண்ட் டீலிங். ஆமா, அங்கேயும் அரசியல் தான் ஒரு பொலிட்டிக். நான் என்ன சொல்றேன், இப்போ உங்களுக்கு வந்து அவர் கைது பண்ணா உங்களுக்கு எதிராக போயிடும், உங்களுக்கு ஓட்டு கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக குற்றம் செஞ்சாலும் கைது செய்யாமல் இருப்பீங்களா? இதெல்லாம் எவ்வளவு ஒரு இதா இருக்கு. நீங்க எஃப்ஐஆர் போட்டு வைக்க கைது பண்ண வேண்டாம், அதுதானே ஒரு ஜென்யூனான ஒரு அப்ரோச்சா இருக்க முடியும். அவரு அங்க இருந்தாரு, நீ A1 மதியழகனை போடுங்க, மற்றவங்கெல்லாம் A3 A4 A7 A8 கூட போடுங்க விஜய, ஏன் போடல? அப்ப விஜய் கண்டு நீங்க பயப்படுறீங்களா? இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போகுது கவர்மெண்ட்?